ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு எங்களோட டே எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் அந்த கொட்டதுகள்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த காலங்கண்டை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்து வேண்டுதல், எங்கள் குலதெய்வ கோயில் தான். இந்த கண்டுக்குட்டியை வந்து கோயிலுக்கு விடுறதா வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வேண்டிக்கிட்டாங்க. அதை வந்து பொங்கலுக்கு விடலான்னு சொன்னோம். சில ரீசனால் தள்ளி போய் சித்திரை 1 அன்னைக்கு கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சரி இன்றைக்கி சாமி கும்பிடணும்ல, நம்ம வீட்டில் சாமி கும்பிடணுங்கிறதுக்காக விளக்குக்கு பூ, அப்புறம் சாமி ஃபோட்டோதுகளுக்கெல்லாம் பூலாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தானங்க நம்ம வீட்டு குட்டீஸும் இருப்பாங்க. எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க எல்லாரையும் பாருங்கள், எல்லாம் ரெடியாக கிளம்பியிருக்காங்க. நான் அன்றைக்கி வந்து கோயிலில் போய் பூமுடி எடுக்க போகிறேன். அதனால் சாதாரண சேலை தான் கட்டியிருந்தேன். பசங்கள்லாம் ரெடி, ஆல் ஓவர் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. வேட்டி சட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டீஸ்க்கு. இன்றைக்கி வந்து யதார்த்தமாக இந்த கலர் அமைஞ்சிச்சுங்க. பசங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து எல்லார்கிட்டேயும் இருந்திருக்கு. திடீர்னு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அண்ணியோட பையனுக்கு மட்டும் அன்றைக்கி வந்து மேட்ச் ஆகலை. எல்லோரும் போட்டு கிளம்பியாச்சு. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வண்டி தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர டென்ஷன். ஃபஸ்ட்டு கண்டுக்குட்டி ஏற்றிட்டோம். இன்றைக்கி நாங்களுமே இதே டாட்டாய்ஸில் தான் கிளம்புனோம். ஒவ்வொருத்தலாம் ஏறி நின்றாச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஏறிக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட பயங்கிறதே இல்லாமல் கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே நின்றாங்க. காரணம் அந்த கயிறு ஊட இருக்கிறதுனால எதுவும் செய்ய போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் குலதெய்வ கோயில் வழிபாடுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து சித்திரை 1 அன்னைக்கு நாங்கள் வருஷம் எங்கள் குலதெய்வ கோயில் இல்லாமல் பக்கத்தில் உள்ள எல்லா கோயில்களுக்குமே போகிறது வழக்கம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கண்டுக்குட்டியுமே விடுற நேர்த்திக்கடன் இருந்துச்சுல, அதனால் கண்டுக்குட்டியும் ஏற்றிட்டு வண்டியில் கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில், வயலுக்குள்ளே இருக்கும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் காலையிலேருந்தே சாமி கும்பிட்றோன்னு சொல்லியிருந்தாங்க 9 மணிக்கெலாம். நாங்கள் போனதான் ரொம்ப லேட்டு. எப்போவுமே நம்ம லாஸ்ட்டு தானே, எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. நாங்கள் அப்போ தான் போனோம். அங்கே அன்னதானம்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன உடனேயே முடி இறக்க வேண்டியது வேறு இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு, நம்ம குட்டி பையனுக்கு, எனக்கு பூமுடி, அப்புறம் மச்சன் பையன் ஒருத்தர், எல்லாத்துக்கும் மொட்டை போடுறது இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கண்டுக்குட்டியை விடலான்னு சொல்லிட்டு பிளான். நாங்கள் மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பசங்களாம் போய் அன்னதானம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலைங்க, சீக்கிரத்துலேயே போய் பசங்க அன்னதானம் வாங்கிட்டு வந்ததுனால அவங்களுக்குலாம் கிடச்சிது. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களாம் மொட்டை எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டு போனோம். அப்போ வந்து பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. லெமன் சாதம் மட்டும்தான் கிடச்சிது. அப்படியே நம்ம ஃபேமிலியில் ஒரு அர்ச்சனையுமே பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் சிறப்பாக வந்து அர்ச்சனை இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இந்த குட்டி வாண்டு பாருங்கள், பேக்கை இங்கிட்டு தூக்க அங்கிட்டு தூக்கன்னு தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிச்சு. பசங்க எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே இந்த கோயிலை சுற்றி இருக்கும்லங்க, பீடம் சொல்லுவோம்ல, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர் சூட வைக்க எல்லோரும் தொட்டு கும்பிடுன்னு சொல்லிட்டு, இது எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க தான். ஒவ்வொரு அந்த சிலைகளுக்குமே வச்சு சூடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்தோம். இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பசங்கள்லாம் முன்னாடி குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்க. நம்ம சொன்னது கேட்டாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு எல்லா பிளேஸும் தெரியும், இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓடாமல் தான் இருந்தாங்க. அன்றைக்கி கூட்டமும் கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் கோயிலில் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டு அந்த கோயிலில், அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது தான் இந்த கோயில். அது வயலுக்குள்ளே இருக்கும். அது இந்த கோயில் வந்து கம்மாய்க்குள்ளே இருக்கும். இந்த கோயிலுக்கு தான் அன்றைக்கி வேண்டுதல், கண்டுக்குட்டி விடுறதா எங்கள் கணவர் வேண்டியிருந்தாங்க. சரின்னு இப்போ கண்டுக்குட்டி விடுறதுக்கு இந்த கோயிலில் வந்து அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக எங்களுக்கு பூஜை பண்ணாங்க. கண்டுக்குட்டி விடுறதுனால என்னென்ன கொண்டு வரணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்களுக்காகவே அந்த மாடு விடுறதுக்காகவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அவங்க வந்து பூஜையெல்லாம் செஞ்சாங்க. அந்த இடம் பாருங்கள், பக்கத்தில் தண்ணி, இந்த சைடு கரை, நடுவில் வந்து இந்த கோயில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்குட்டி பாருங்கள், ஆள்லாம் பின்னாடி நின்றாங்களா, அவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெறிச்சுக்கிருச்சு. அவங்களுக்கு வந்து கோயிலில் இருந்து துண்டு நாங்களும் வாங்கியிருந்தோம். அவங்களுமே கோயிலேருந்து மாலை, துண்டு, அப்புறம் பொட்டெல்லாம் வச்சு பூசாரி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் கண்டாவுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
கண்டை விட்டுட்டதெல்லாம் ஓகே தானுங்க. ஆனால் அது எங்கள் கோயிலும் நாங்கள் இருக்க ஊரும் பக்கம் பக்கங்கிறதுனால நம்ம மாட்டு கூடவே அந்த சாயங்காலமே வீட்டுக்கு வந்துடுச்சுங்க. இது இன்னொரு கோயிலில் அங்கே பூசாரி கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. நம்ம குட்டீஸே பூசாரியாகவும் மாறிட்டாங்க. மாடு அவுத்ததுக்கப்புறமே டாட்டாய்சி வீட்டுக்கு போயிட்டாங்கங்க. ஏன்னா நாங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலெலாம் வண்டி போகாது, நடந்து தான் போனோம். பசங்கள்லாம் ஓடுற ஓட்டத்தை பார்த்தீங்களாங்க, செம்ம ஓட்டம். இப்படி இது சிவன் கோயில் மாதிரி இருக்குங்க. ஆனால் லிங்கத்தடின்னு சொல்லுவாங்க. பார்க்க லிங்கம் மாதிரிக்கு அழகாக இருக்கும். அந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும், குழு குழுன்னு. அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இது கடைசியாக ஒரு கோயில். இங்கே தான் எங்களோட கல்யாணம் ஆன கோயில் கூட இது. இந்த கோயிலில் பசங்களுக்கு இங்கே தான் ஐஸ் வண்டியெல்லாம், இந்த கோயில் பெரிய கோயில்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கு ஐஸ்கிரீமு, அப்புறம் இங்கே அன்னதானம் சாப்பிட்டோங்க. நல்ல ஒரு அன்னதானம்லாம் சாப்பிட்டு பசங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து நல்ல டைம், இங்கே தான் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். விளையாட்டு ஜாமான்லாம் யாருக்கும் இந்த தடவை வாங்கலை. நல்ல பசங்க விளையாண்டாங்க. விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாமிலாம் கும்பிட்டோம். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். வெளியிலேயே செம்மையாக இருக்குங்க. நல்ல மரம், அப்புறம் பொங்கல், அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது, பக்கத்தில் தெப்பக்குளம், இதெல்லாம் நல்லா இருக்கும். பசங்க எல்லாருமே செம்ம ஜாலி, ஹாப்பி. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்படி தாங்க இருக்கும். பசங்க அங்கே பாருங்கள், பக்கத்தில் பொங்கல்லாம் இருக்குது இல்லைங்க. இதெல்லாம் ஈவினிங் டைம் அந்த ஊர்க்காரங்க பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம். நாங்கள் அவ்வளோ நேரம்தான் இல்லை, மதியம் ஒரு 3 மணியை போலவே இங்கேருந்து கிளம்பிட்டோம். உள்ளேயுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல தென்னை மரம், அதுக்கப்புறம் அங்கே அந்த மணி அடிக்கிறதுக்காகவே ஒரு திண்ணை கட்டியிருப்பாங்க. பசங்க அதிகமாக அங்கே போன உடனே அந்த பெல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அங்கே நிறைய குதிரை எடுப்பு நடந்திருக்கும் போல். நிறைய சிலைகள் இதெல்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே புதுசாகவுமே இருந்துச்சு. இது எங்களுடைய குலதெய்வ கோயில் தான். அதுக்கப்புறம் எல்லா கோயிலும் கும்பிட்டு இந்த கோயிலுக்கு கடைசியாக போவோம். இந்த கோயிலில் முடித்ததுக்கப்புறம் எல்லாரையும் ரொம்ப நடக்க விட்டாங்கங்க. நடந்து அங்கே பஸ்ஸு ஆட்டோ இதுக்கெலாம் கொஞ்சம் தூரம் போகணும். நடந்தே தான் போனோம். போனதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக கோயிலையே சுற்றின மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில்